நான் சமைக்கிறதுக்கு பெரிய கன்ஃப்யூஸ்லாம் ஆகி இருக்க பொருளை வச்சு சர்ச் பண்ணி பார்ப்பேன். மீல் மேக்கர் ரெசிபீஸ் அப்படின்லாம் போடுறப்போ வந்து மட்டன் சுவை மிஞ்சும் சுவையில் மீல் மேக்கர் கிரேவி, சிக்கன் 65ல் வந்து சோயா சங் 65, அது மட்டும் இல்லை இந்த மீன் ஃப்ரைலாம் வந்து வாழைக்கால பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பேன் வீட்டில். பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணால் மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, நான் பண்ணால் ஏன் ஓரங்கட்டுதுன்ற மாதிரி எல்லாம் சொதப்பல்ல தான் முடியும். அதுக்கு நான் இருக்க மாதிரி இருந்ததே பண்ணியிருந்தா கூட நல்லா தான் வந்திருக்கும் போல். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட டேஸ்ட்டு அதுக்கு தான் இருக்கும். ஸோ மேபி வேணால் நம்ம ட்ரை பண்ணி வேணால் பார்த்துக்கலாம் இது எப்படி வருது அப்படின்றக்காக. நான் இன்றைக்கி வந்து இந்த ஈரல் கிரேவி வந்து பார்த்துருந்தேன். அது வந்து இந்த பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு வச்சு வந்து பண்ணியிருந்தாங்க. நான் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இந்த ஈரல் மசாலா தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதே பண்ணிட்டேன். நான் பெருசாக வந்து இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் சாப்பிடாம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றக்காக பண்ணியிருந்தேன். இதில் வந்து இந்த நான்வெஜ் மசாலா போட்டனால கொஞ்சம் டேஸ்ட் வந்து சிமிலராக இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, நானாலும் இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இந்த ஈரல் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பழகிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒரிஜினல் ஈரலே சாப்பிட மாட்டாங்க. நான் பண்ண டூப்ளிகேட் ஈரலை சாப்பிடுவாங்களா அப்படின்னு ரொம்ப டவுட்டாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் இந்த தோசை இதுங்கெல்லாம் சாப்பிட்டு பழகிட்டோமா அந்த பச்சை பயிரில். ஸோ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் வந்து இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ்லாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ குழம்புக்கு வந்து இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்புலாம் வச்சு டிஃபன் வந்து பேக் பண்ணிவிட்டேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.